ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேன் கிச்சன். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். ஹாப்பி நவராத்திரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரசாதம். நவராத்திரி பிரசாதம். எல்லாருக்கும் எங்களுடைய நவராத்திரி வாழ்த்துக்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். 1 கப்பு ரவை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே அளவு சுகர் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் அதே அளவு நெய் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு, கிஸ்மிஸ், பாதாம், இலாய்ச்சி, ஏலக்காயும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பாதி அளவு நெய் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சுஜி இருக்கு இல்லையா, ரவா, அதை நல்ல அந்த கீயில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். நல்லா பொரியணுங்க, நல்லா சிவக்க பொரியணும், ஆனால் காந்திடக்கூடாது. இதில் பாதி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிற நெய்யே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஆட் பண்ணி நம்ம வறுக்கணும். இந்த ஆயில் வந்து அதுலேருந்து கீ வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கனாக்கா 1 கப்பு ரவாக்கு 2லேருந்து 2.25 வரைக்கும் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் நான் வந்து அந்த சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கிறேன். பாகெல்லாம் கிடையாது, சும்மா பிசுகுன்னு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கொதிக்க இருக்கணும். இப்போ பாருங்கள், அவ்வளவு அழகாக பொரியுது. நல்லா அதுலேருந்து கீ வந்து ரிலீஸ் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக வந்து வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுலேயே சேர்த்து போட்டு வறுத்தாலும் நல்லா வறுபட்டுடும். சூப்பராக வாசனை அந்த கீயில் வறுபடும் பொழுது ரொம்ப வாசனை அடிக்கும். இப்போ இந்த கிஸ்மிஸையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இது வறுத்தாச்சு அப்படின்னு வறுபட்டுடுச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, இந்த கிஸ்மிஸ் வந்து பலூன் மாதிரி உப்பி வருங்க. அந்த சமயத்தில் தான் நமக்கு தெரிய வரும் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வறுத்து எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி ஆயில் வந்து கீ வந்து இதுலேருந்து எப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு வறுக்கணும். கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது சிம் பண்ணிக்கணும், மீடியம் ஸ்லோவில் வச்சுக்கணும். இது நல்லா இந்த கையில் கொட்டணும், அந்த கையால் கிளறணும். ஏன்னா அப்போ தான் லம்ஸ் வராமல் இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா வேகணுங்க. இது வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா நல்லா பொரிஞ்சிருக்கு இல்லையா, அதனால நல்லா வெந்துடும். ஒரு சந்தேகம் வரும், ஆயிலில் கீயில் வந்து பொரிஞ்சிருக்கே அப்படின்னு. நான் ஏன் ஆயில்னு சொல்கிறேன்னா, ஆயிலும் ஊற்றிக்கலாம். இப்போ கீ வந்து நிறைய பேர் சேர்த்துக்க மாட்டாங்க, அப்போ ஆயிலும் சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். நான் வந்து அம்பாளுக்கு பிரசாதம் இல்லையா, அதனால் பூராக்கே பூரா கீயில் தான் பண்ணியிருக்கிறேன். வாசனையும், ஏன்னா இது ஹல்வா, கீ தான் பெஸ்ட்டு. இதை நல்லா கிளறி விடணும். பாருங்கள், கொஞ்சம் வாட்டரியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் திக்காக வந்துடுது. இப்போ மூடி போட்டு நல்லா மூடுவோம். நல்லா வேகணுங்க. பாருங்கள் எப்படி நம்மளுடைய ஹல்வா, சூஜி ஹல்வா உதிராக சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இங்கே நார்த்துலலாம் வந்து 9 நாட்கள் விரதம் இருந்து இந்த விரதத்தை முடிக்கும் பொழுது சூஜி ஹல்வா, பூரி, சன்னா, காலா சன்னா, இது தாங்க அம்பாளுக்கு பிரசாதமாக 2 நாள் அஷ்டமி, நவமி 2 நாளும் பண்ணி அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம சன்னா, காலா சன்னா. இது நான் 1 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து ஓவர் நைட்டு ஊற வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 6லிருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம இதை குக்கரில் வேக வைப்போம். குக்கரில் வந்து டைரெக்டாகவும் வேக வைக்கலாம், இல்லை ஒரு பாத்திரத்துக்கு உள்ளே வச்சும் வேக வைக்கலாம். இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை, கொஞ்சமாக வச்சா போதும். ஏன்னா இது வந்து சுக்கா சன்னா. நம்ம கில்லா சன்னா அப்படிங்கும்போது கிரேவி வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நிறையா தண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து உள்ளுக்குள்ளே பாத்திரம் வச்சு தான் நான் இன்றைக்கி வேக வைக்கிறேன். ஏன்னா சன்னெல்லாம் வேகும் பொழுது கொஞ்சம் நல்லா மலர வேகணும். இது வந்து எத்தனை விசில் அப்படின்னு பார்த்தாக்கா 4 விசில். இதில் வந்து சோடா பூலாம் போடுவாங்க, நான் வந்து அதெல்லாம் போடலை. இது 4 விசிலில் ரொம்ப அழகாக வெந்துடும். அப்படி வேகலை அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 2 விசில் சிம்மில் வச்சு எடுத்தாலே நல்லா வெந்துடும். இது வந்து ஆர்கானிக், அதனால சீக்கிரமே வந்துச்சு. பாருங்கள், நான் நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக நசுங்கிறது பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இதில் வந்து நிறையா தண்ணி நான் ஊற்றலை, அதனால் எனக்கு வந்து தண்ணி இல்லை. இப்போ நீங்கள் வந்து கிரேவினாக்கா தண்ணி நிறையா ஊற வச்சு அந்த தண்ணியே எடுத்து வேக வச்சுக்கலாம். இப்போ வாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு மசாலா பார்க்கலாம். இந்த மசாலா தாங்க இதில் ஹைலைட்டு. இதில் 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கிறேன். யூஸ்வலாக நம்ம போடுற ஹல்தி 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். காலா மிர்ச்சி, அதாவது மிளகு பொடி, இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் போட்டிருக்கிறேன். அடுத்தது ஆம்ச்சூர் பவுடர், மாங்காய் பொடி,
இதுக்கு டேஸ்ட்டு வந்து இன்னும் உங்களுக்கு மாங்காய் பொடி பிடிக்கல அப்படின்னா லெமன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் ஜிஞ்சர் பொடி போட்டிருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஜிஞ்சர் இல்லை. உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஜிஞ்சர் இருந்ததுன்னா அதை போட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை வந்து நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா இது வந்து தீயாமல் இருக்கும். பொடியெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டோன்னாக்கா டக்குன்னு கருகி போயிடும். ஆனால் நம்ம கொஞ்சம் வாட்டரில் குழச்சி எடுத்து நம்ம அதை வந்து குக் பண்ணும் பொழுது ஈவனாகவும் குக் ஆகும், நல்ல வாசனை, அதன் பிறகு டேஸ்ட்டு. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி குழச்சி எடுத்து பண்ணும் பொழுது இருக்கும். இது எல்லா மசாலாக்குமே இது வந்து பொருந்துங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் எடுத்துட்டுருக்கோம். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது ரெண்டுத்தில் எண்ணெய் வெஜிடபிள் ஆயிலும் எடுத்துக்கலாம். பட் இந்த கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் போடும் பொழுது ரொம்ப மணமாக இருக்கும். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய், ரொம்ப அருமையாக இருக்கும். நெய் போட்டு அந்த வாசனை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நான் தேஜ் பத்தா போட்டிருக்கிறேன். ஏன்னா கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. உங்களுக்கு தேஜ் பத்தா பிடிக்கலை அப்படின்னாக்கா கருவேப்பிலை இருக்குது இல்லையா, நம்ம சவுத் ஸ்டைலில், அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த குழச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதை வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து வாசனைக்காக. பட் இந்த க்ரீன் சில்லியில் வந்து அதிக காரம் இல்லை. பட் காரம் எல்லாம் வந்து அவங்கவங்க டேஸ்ட்டுக்காக தான். உப்பு, காரம் அதெல்லாம் இதில் போட்டிருக்கிற அளவு இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சமும் காரம் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 9 நாட்களுக்கு விரதம் இருந்து சாப்பிட்றோம் இல்லையா, அம்பாளுக்கு நெய்வேத்தியம், அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பேஸ்ட்டை இப்போ இந்த ஆயிலில் கொட்டிட்டோம். இது நல்லா ஆயில் பிரியிற வரைக்கும், ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ரொம்ப அருமையாக வாசனை அடிக்கும். இது கூட கொஞ்சோண்டு நம்ம பெருங்காயப்பொடி சேர்த்துப்போம். பெருங்காயப்பொடி அது இன்னும் ஒரு மணத்தை கூட்டக்கூடியது. அண்டு மோரோவர் இந்த சன்னா வந்து ஹை ப்ரோட்டீன் ரிச்சுங்கிறதுனால கொஞ்சம் கேஸ் ஃபார்மேஷன் ஆகும். அதை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். இவ்வளவு தாங்க மசாலா. இது பாருங்கள், இது வறுபடும் பொழுது அப்படி ஒரு வாசனை பாருங்கள். ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வடித்து வச்சுருக்கோம், வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற அந்த சன்னாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். தேவையான அளவுக்கு உப்பு, இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சன்னாவை இதில் ஆட் பண்ணலாம். உப்பையும் நான் இப்போவே சேர்த்துட்டேன். ஏன்னா தனியாக சேர்க்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துல சன்னால் சேருமோ சேராதோங்கிறதுனால இப்போவே சேர்த்துருக்கேன். உப்பு எப்போ வேணாலும் நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பினுடைய அளவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல குக்காகி ஆயில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சன்னாவை இதில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் மெதுவாக கலக்கி விட்டு எல்லா சன்னாலையும் நம்மளுடைய இந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம பெரட்டி விடுவோம். பாருங்கள் என்ன ஒரு அழகாக நம்மளுடைய மசாலா அதோடு சேர்ந்து பிளெண்ட் ஆகி இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா குக் பண்ணுவோம். ஒரு 4 to 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஆயிடுச்சுங்க. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அருமையான காலா சன்னா. மாதா ராணிக்கு இது ரொம்ப விசேஷமான நெய்வேத்தியம். இங்கெல்லாம் இந்த சூஜி ஹல்வா, காலா சன்னா இது இல்லாத நவராத்திரி விரத முறையே கிடையாது. அஷ்டமி நவமி நாட்களில் இங்கே வந்து இது ஒரு தலை பிரசாதமாக நம்பர் 1 பிரசாதம் அப்படின்னு பார்த்தாக்கா இதுதான் விரதத்தை பூர்த்தி பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ஹாப்பி தசரா. எங்கள் வீட்டில் நாங்கள் ஆயுத பூஜையும் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பார்க்கும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.